பண்ணுவாங்க. நம்ம என்ன திமுக பாசாக்கா அப்படி தானே பேசியாகணும். அந்த ஒரு எண்ணம். ஏன்னா அவங்களுக்கும் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது. அமித்ஷா எவ்வளோ பெரியவராக இருந்தாலும், அமித்ஷா டெல்லியிலேயே இருந்தாலும், குண்டு வெடிச்சப்பறம் தானே அமித்ஷாக்கே தெரிஞ்சது. அதை தடுக்கலைல்ல அவர். அதுக்காக சொல்கிறேன். அதாவது போலீஸ் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் சில சமயம் திருடர்கள் அவர்களை விட புத்திசாலிகள். அது கண்ணை மறைக்குது. அதிகார போதை கண்ணை மறைக்கிறது பாஜகவுக்கு. நாம் பீகார் மாதிரி நினச்சலாம். பீகார் மாதிரி படிப்பறிவு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு இல்லை அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு திராவிட கலாச்சாரங்கிறாங்க. என் ஆரிய கலாச்சாரம்னா அது என் வீட்டுக்குள்ளே வச்சுருப்பேன். ஆனால் நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நான் திராவிட கலாச்சாரம் தான். அதானே யதார்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காம அது எப்படி சரியாக வரும்? அதை எங்கேயோ அவர் எடப்பாடி பழனிசாமியை நம்ம எப்படியாவது ஒழிக்கணும்னா இதுக்கு ஒரே வழி, நாம் டிவிக்கா போயிடணும் அப்படின்ட்டு இந்த டிவிக்கே பக்கம் சாஞ்சி வீஞ்சி போயிட்டு நேற்றுக்கு அதுவும் இன்னும் ரகசியமாக மறைஞ்சி கெத்தாக போய் இன்னும் பேசிட வேண்டியது தானே. ஏன் முடியாது? ஏன்னா விஜய் ஆசைப்பட்ட நேரத்துக்கு தான் இவர் போக முடியும். நான் இப்போ நினைக்கிறேன் சிஎம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இல்லை, நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். காத்தால் ஒரு 8:30 மணிக்கு போய் நேராக சிஎம் வீட்டு வாசல் சொன்னால், ஒரு நிமிஷம் சார் அப்படிம்பாங்க. உடனே உள்ளே போய் சொல்லுவாங்க, இல்லை உட்கார சொன்னார் சார், வர சொன்னார், இது ஒன்று சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால், சார் 10 மணிக்கு அறிவாலயத்துக்கு வந்துட சொன்னார் சார், எவ்வளோதான் ஆன்சர், பார்த்துட்டு வந்துடலாம். இவரால் அது நினைக்க முடியாது. இன்னைக்கு வேணா அவர் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பட்டணப்பாக்கம் அந்த 10வது 11வது மாடியில் போய் விஜயை சந்திச்சிருக்கலாம். ஆனால் எல்லா நாளும் அவர் அங்கே போய் சந்திக்க முடியாது. முடிஞ்சு போச்சு. அதாவது வந்த மாட்டை கட்டி வச்சாச்சு, போகிற மாட்டை அவுத்து விட்டாச்சுங்கிற மாதிரி அங்கே அவுத்து விட்டாங்க, இங்கே கட்டி வச்சாங்க. அதுக்கு மேலே இவரால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? இன்றைக்கி ஒரு 50 பேரோடு சேர்ந்துருக்கார். 2 முறை மினிஸ்டராக இருந்தவர் ஒரு 500 பேரோடையாவது வந்திருக்கணும். இங்கே அந்த வீட்டுக்குள்ளே போக வேண்டாம், ஆஃபீஸ்க்குள்ளே போக வேண்டாம், அங்கே ஒரு 10 பஸ்ஸாவது நின்று இருக்க வேண்டாமா? தவிர பிஜேபி